fathom to feet. இதோட யூனிட் கன்வர்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கன்வர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஹேண்ட் ஸ்பேன், பேஸ் அண்ட் கியூபிட். ஸோ இன் olden days, in order to measure the length of the objects, people used hands, arms, fingers, hand span and pace. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் லென்த் வந்து மெஷர் பண்ணாங்க. பட் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு கிடைக்காது. பிகாஸ் இதோட சைஸ் வந்து நாட் ஃபிக்ஸ்டு, பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ஸ்பேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தம்லேருந்து இந்த டிப்லேருந்து லிட்டில் ஃபிங்கரோட டிப் வரைக்கும் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்பேன் வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம். பட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் வந்து இது வந்து லென்த் வந்து வேரி ஆகும். ஸோ லென்த் ஆஃப் அவர் பாடி பார்ட்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதனால் அக்யூரேட் கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் நான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஸோ த யூனிட் ஃபேதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபேதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா த லென்த் ஆஃப் த அவுட் ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாருங்கள், அவுட் ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா மெஷர் ஃப்ரம் ஃபிங்கர் டு ஃபிங்கர் டிப் வென் யுவர் ஆர்ம்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்ட் சைட்வேஸ். உங்களோட ஆர்ம்ஸை வந்து ரெண்டு சைடு நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஸோ ஃபிங்கர் டிப் டு ஃபிங்கர் டிப் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள், ஃபேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் வாட்டர். அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த யூனிட். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், அவுட்ஸ்ட்ரெச்டு ஆர்ம்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ த லென்த் ஆஃப் அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆர்ம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிப்பில் இருந்து இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் வந்து இந்த லென்த், இந்த டோட்டல் லென்த் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேதம். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபேதம் அப்படி, இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 feet. இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 6 feet இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 fathom which is equal to 6 feet. இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஏதாவது எடுத்து நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ எப்படி அப்ராக்சிமேட்டாக 6 feet இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் 1 fathom is equal to 6 feet. ஸோ இப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்கள், the length of the outstretched arms. So measured from fingertip to fingertip when your arms are stretched sideways. ஸோ அதான் இந்த பிக்சரில் வந்து சைட்வேஸாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 feetக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் வாட்டர். ஸோ யூனிட் கன்வர்ஷனுக்கு நீங்கள் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 fathom is equal to 6 feet. ஆர் எல்ஸ் என்ன சொல்லலாம்னா 1 fathom is equal to 2 yards. ஆர் எல்ஸ் 1 fathom is equal to 72 inches. 1 fathom is equal to 1.8288 meters. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1.8 meters. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஃபேதம் டு ஃபீட் கன்வர்ஷன் தான். பட் ஸ்டில் நம்ம யார்டுக்கும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்ச்சஸ்க்கு மீட்டர்ஸ். 1 fathom is equal to எவ்வளோ யார்ட்ஸ், 1 fathom is equal to எவ்வளோ இன்ச்சஸ், 1 fathom is equal to எவ்வளோ மீட்டர்ஸும் நம்ம சேர்ந்து பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். ஃபீட் டு யார்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்ச்சஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃபீட் டு இன்ச்சஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதான் இங்கே மெஷர் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ 1 fathom is equal to 6 feet. நம்ம சொன்ன அவுட் ஸ்ட்ரெச் ஆர்ம்ஸ் வைக்கும்போது அது வந்து அப்ராக்சிமேட்டாக 6 feet இருக்கும். ஸோ அதனால தான் 1 fathom is equal to 6 feet எழுதிருக்கும். ஸோ ரிமைனிங் இந்த 2 yards, இந்த 72 inches, 1.8288 meters இதெல்லாம் வந்து இன்டர்னலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 fathomன்றது 6 feetன்னு பார்த்தோம். ஸோ இன்டர்ன் அது வந்து 2 yards சொன்னோம், 1.8 metersன்னு சொன்னோம், அதே மாதிரி 72 inchesன்னு வந்தோம். அதோட கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. 1 yardன்றது 3 feet. ஸோ 2 yardsன்னும் போது 3 into 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க which is 6 feet. ஸோ 6 feetன்னு நம்ம சொன்னோம் 1 fathom. ஸோ அந்த 6 feet பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2 yardsன்னு கூட போடலாம். ஸோ அதனால தான் வந்து 1 fathom is equal to 2 yards. அதே மாதிரி மீட்டர்ஸ் எப்படி வந்தது, 1 footன்றது 0.3048 meters. இதே 6 feetக்கு ஏன் 6 feet அப்படின்னு சொன்னால் 1 fathom வந்து 6 feet. ஸோ 6 feet is equal to 6 multiplied by நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ 1.8 meters வரும். அதனால தான் 1 fathom வந்து இவ்வளோ மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். லைக்வைஸ் fathom to inches கன்வர்ஷனுக்கு பாருங்கள், 1 footன்றது 12 inches. நம்ம 6 footக்கு தான் எடுக்கணும், ஃபீட்டுக்கு தான் எடுக்கணும். பிகாஸ் 1 fathomன்றது 6 feet.
ஸோ 6 feet அப்படின்னும்போது 6 multiplied by 12 which is 72 inches. அதனால தான் 1 fathom வந்து 72 inches நம்ம சொல்கிறோம். ஸோ 1 fathom is equal to 6 feet தெரியும். அதுவே நம்ம எப்படி 2 yardsன்னு சொல்கிறோம், 1.8 meters சொல்கிறோம், 72 inches சொல்கிறோன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து fathom to feet கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். 1 fathom வந்து 6 feetன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 5 fathom அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர் multiplied by 6. ஸோ 30 feet இது ஆன்சர். லைக்வைஸ் இங்கே வந்து 30 fathom to feet கன்வர்ஷனுக்கு இந்த நம்பர் இதால் மல்டிப்ளை பண்ணுங்க. இது கான்ஸ்டன்ட் 6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 180 feet. ஸோ fathom to feet கன்வர்ஷன் இந்த மாதிரி தான் பண்ணும். fathom to feetக்கு 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பை 6. இப்போ ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்து how many feetன்னு கேட்கும்போது இந்த நம்பர் as it is எழுதிக்கோங்க. 1.7 multiplied by எதால் மல்டிப்ளை பண்ணும், fathom to feetக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணும் which is 7.02 feet. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் fathom to feet கன்வர்ஷன் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி fathomனா it is a length of outstretched armsன்னு பார்த்தோம். It is used to measure the depth of water. Thank you for watching this video.